இல்லைங்க, எந்த அதிருப்தி எங்களுக்கு குடியாத்த திமுக இல்லைங்க. தலைவருடைய கட்டளையை நாங்கள் ஏற்கக்கூடியவர்கள், தலைமையினுடைய கட்டளை ஏற்கக்கூடியவர்கள். அந்த குடியாத்த தொகுதியில திமுக தான் நிக்கிற மாதிரி இருந்தது. நானும் பலமுறை எங்க தொகுதி திமுக கோட்டை உதயசூரன் கோட்டைன்னு. இப்பயும் இல்லை, எப்பவுமே திமுக கோட்டை தான். திமுக கோட்டையா இருக்கும்போது ஏன் தேமுதிக ஜெயிக்காது? தேமுதிக ஏற்கனவே அங்க 2006லயே நல்ல ஓட்டு வாங்கினாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி அப்படியே ரேங்க் ஸ்டூடெண்ட். அவர் எஸ்எஸ்எல்சில தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் வந்தாரு. அதே மாதிரி பிளஸ் டூல அவர் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் வந்தார். அவர் பெரிய ரேங்க் ஸ்டூடெண்ட். அவரை பார்த்து எல்லாரும் காப்பி அடிப்பாங்க. ஈயச்சான் காப்பி, அந்த எடப்பாடி தான் காப்பி அடிக்கிறது. இவர் வந்து இயேசு, புத்தர், காந்தி, ஹரிச்சந்திரன். எடப்பாடி பழனிசாமி வந்து ஹரிச்சந்திரன். எங்க அண்ணன் தவளம்பாடி, டெட்பாடி, எடப்பாடி பழனிசாமி தான். இந்த 3 வார்த்தைகள் கரெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இந்த 3 வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் யார் என்று கேட்டால் இந்தியாவிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். என் குடும்பத்தை என்ன திரு அரசியல் வரல. 4 வருஷம் நீ முதலமைச்சர் கொட்டி வாங்க யாரு? வீடு, ஹைவேஸ், எல்லாம் கான்ட்ராக்ட் எல்லாமே வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணம் பல லட்சம் கோடி பணம் வாங்க யாரு? எடப்பாடி பழனிசாமி மித்துனு. நீங்க குனின்னு சொன்னா எங்க அப்பா படுத்துருவாரு. அது எங்க படுப்பாருன்னு கேட்டா காலை தேடி டேபிள் கீழே வந்து படுப்பாரு. வேணா பாருங்க, அமுச்சு வைக்கிற ட்ரையல்ல சொல்லி அங்க போய் மித்துன் பேசின போதுதான் எடப்பாடி பழனிசாமி பையன். அப்புறமா தான் எடப்பாடி போய் காலில் விழுந்தாரு. புரியுதா? அதனால வந்து உத்தமரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர்லாம் திமுக பத்தி பேசுறதுக்கெல்லாம். எடப்பாடி ஆப்பு வைக்க போறதே எடப்பாடியில் இருக்கிற அதிமுக காரு. எடப்பாடியை தோக்கடிக்க போறது அண்ணாமலை. நீங்க எழுதி வச்சுங்க. எடப்பாடியை தோக்கடிக்க போறது அண்ணாமலை தான். எடப்பாடியை காலி பண்ண போறது பிஜேபி காரர் தான். அந்த பக்கம் எல்லாம் சசிகலா வேலை காட்டிடுச்சு எடப்பாடிக்கு. எங்க அந்த பக்கம். அதே மாதிரி வன்னியர் பகுதிகளில் டாக்டர் ராமதாஸ் அவர்களாலும் அவர் கேண்டிடேட் வன்னியர் பகுதியில் கேண்டிடேட் போட்டார்னா கண்டிப்பா அவரை பார்த்து கொஞ்சம் பேர் ஓட்டு போட மாட்டான். பாமக இருக்கிறான். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க. திமுக தொகுதி பங்கீடு முடிஞ்சு கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து சர்ச்சையை வெடிச்சது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் SR ராஜாவை அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அறிவாலயம் வரைக்கும் போய் அவங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க SR ராஜா ஆதரவாளர்கள்லாம். ஸோ குடியாத்தம் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஒரு சென்டிமெண்ட் தொகுதியாகவே இருக்கு. அங்கே ஜெயிச்சா திமுக தான் கோட்டையில் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கூட நம்ம கடந்த முறை பேசும்போது குடியாத்தம் திமுக தான் இந்த முறையை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ தேமுதிக அங்கே பலமா இருக்கா? எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? இல்லைங்க, எந்த அதிருப்தி எங்களுக்கு குடியாத்த திமுக இல்லைங்க. தலைவருடைய கட்டளையை நாங்கள் ஏற்கக்கூடியவர்கள், தலைமையினுடைய கட்டளை ஏற்கக்கூடியவர்கள். அந்த குடியாத்த தொகுதியில திமுக தான் நிக்கிற மாதிரி இருந்தது. நானும் பலமுறை எங்க தொகுதி திமுக கோட்டை உதயசூரன் கோட்டைன்னு. இப்பயும் இல்லை, எப்பவுமே திமுக கோட்டை தான். திமுக கோட்டையா இருக்கும்போது ஏன் தேமுதிக ஜெயிக்காது? தேமுதிக ஏற்கனவே அங்க 2006லயே நல்ல ஓட்டு வாங்கினாங்க. 2006ல தேமுதிக நிற்கும் போது அங்க தேமுதிகனுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அக்கா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய உடன் பிறந்த தம்பி, எங்கள் குடியாத்தம் செம்பேடு கிராமத்தை சேர்ந்தவங்க. அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களாம் செம்பேடு இங்க படிச்சவங்க தான். அவங்க வந்து நல்ல ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அப்போ நிற்கும் போதே அவர் திரு சுத்தீஸ்வர்கள் நல்ல ஓட்டு வாங்கினார். வாங்கிட்டு ஒரு கேப், அப்புறமா அவங்க 10 வருஷம் தனியாக நம்ம ஏடிஎம்கே அலையன்ஸ் பண்ணாங்க. இப்போ திமுக கூட்டணியில நிக்கிறாங்க. அவங்களுக்கு இழந்த வாக்கு வங்கி திரும்பி வரும். குடியாத்தம் நல்ல வாக்கு வங்கி அவங்களுக்கு இருந்தது, அது திரும்பி வரும். ஏன்னா திமுக கூட்டணி சேர்ந்திருக்காங்க. திமுக கூட்டணி சேர்ந்தனால திரும்பி அவங்களுக்கு அந்த வாக்கு வங்கி வரும். அதே மாதிரி மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது குடியாத்த மக்களுக்கு என்றைக்கும் ஒரு அன்பு உண்டு. அது எங்க ஊர் மாப்பிள்ள. பொதுவாகவே அவர் மீது தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் அன்பு உண்டு. அவர் மீது அன்பும் மரியாதை எல்லாருக்கும் உண்டு. அதனாலதான் அவருடைய மகன் தேமுதிகனுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் அவங்க விருதுநகர் பார்லிமெண்ட்ல நிற்கும் போது நல்லா ஓட்டு வாங்கினார். என்ன அவருக்கும் மகனிதாவுக்கு என்ன டிஃபரன்ஸ்? 4000 ஓட்டு டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். பெரிய விஷயம் தான் அது. அந்த தம்பி நல்ல ஓட்டு வாங்கினார். பிகாஸ் அங்க வந்து அண்ணன் விஜயகாந்த் மீது, ஒரு அக்கா பிரேமலதா விஜயகாந்த் மீது இருந்த ஒரு மரியாதை, அதே மரியாதை குடியாத்துல இருக்கு. எங்க கட்சி தொண்டர்கள் உயிர் கொடுத்து வேலை பார்ப்போம். அதாவது எங்களுக்கு உண்மையிலே திமுக தான் வேட்பாளர் தான் யாருன்னு தெரியல. குடியாத்துல எங்களுக்கு வேட்பாளர் தான் யாருன்னு தெரியாது. ஆனா
திடீர்னு எங்களுக்கு தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாரு. தலைவர் வந்து குடியாத்தம் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண போகுது. டிஎம்கே வேட்பாளர் தலை வெளியிட போறாரு. வெளியிடுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலதான் எங்களுக்கு தெரியும் கூட்டணிக்கு போயிடுச்சு, தேமுதிக போயிடுச்சு. ஆனா அவங்க கேட்டாங்க, அவங்க ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இல்ல எங்களுக்கு இத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி வேணும் ஒரு இப்போ அவங்க 10 தொகுதினா ஒரு 25 தொகுதி கொடுத்துருப்பாங்க. அதுல அவங்க ரொம்ப குறிப்பா கேட்டாங்க. குடியாத்தமும் கேட்டாங்க, ஆம்பூரும் கேட்டாங்க. ஏன்னா ஆம்பூர் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய உறவினர்கள், அவங்க சொந்த தொகுதி. குடியாத்தம் அவங்க சொந்த தொகுதி தான், செம்பேடு. ரெண்டுக்கும் அவங்க பொதுவானவங்க. 2 கேட்டிருந்தாங்க. அதுல குடியாத்தம் அவங்க வேணும்னு கேட்கவே தலைவர் தளபதி அவர்கள், முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் அவங்களுக்கு குடியாத்தம் கொடுத்தோடனே பட்டாசு வச்சாங்க எல்லாரும் குடியாத்துல. ஜெயிக்க வச்சு நல்ல வாக்கு வித்தியாசம், நல்ல மார்ஜின், நல்ல ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்துல குறைஞ்சது. ஏன்னா 3 அணி நிக்குது. திமுக கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணி, மன்னிக்கணும், பிஜேபி அதிமுக கூட்டணி, அடுத்து நடிகர் விஜய், இது 3 பேர் களத்துல இருக்கிறாங்க. சீமான், அடுத்து சீமான், 4 பேர் களத்துல இருக்காங்க. சோ குறைஞ்சது என்னுடைய கணக்குக்கு 20,000-25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் குடியாத்தத்தில் திமுக ஆதரவோடு, தலைவர் தளபதியினுடைய ஆதரவோடு தேமுதிக வேட்பாளர் பிரதாப் அவர்கள் இங்கே ஒரு 25,000 ஓட் டிஃபரன்ஸ்ல குடியாத்துல முரசு சின்னம் ஜெயிக்கும். எங்க திமுக தொண்டர்கள் எழுச்சியா இருக்காங்க. வேலை ஆரம்பிச்சிருச்சு. அதே போல உங்களுக்கு பக்கத்து தொகுதியாக கேவி குப்பம் இருக்கிறது. அந்த கேவி குப்பம் அந்த தொகுதியை அறிவிச்சது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 முறை அதிமுக தான் ஜெயிச்சுட்டே வருது. ஸோ அந்த இடம் வந்து அதிமுக கோட்டையா மாறி வருகிறதா? இல்ல, அது அப்படி சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலரை என்னால ஓப்பனா பேச முடியாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க அதிமுக வாக்கு வங்கி அந்த அந்த தொகுதியில அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிராமம் சார்ந்த வாக்கு வங்கிங்க. அது ஃபுல்லா கிராமம் தான். ஒரு பேரூராட்சி கூட கிடையாதுங்க கேவி குப்பத்துல. கேவி குப்பத்துல ஒரே ஒரு பேரூராட்சி கூட கிடையாது. முழுக்க முழுக்க ஊராட்சிங்க. திமுக வாக்கு வங்கி இருக்குது. வன்னியாஸ் கொஞ்சம் இந்த தொகுதியில கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க. வன்னியாஸ் அதிகமா இருக்காங்க. அதனால நாங்க 3 முறை எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது ஒரு முறை சேக்கு தமிழரசன் ஜெயிச்சாருங்க. ஏடிஎம்கே சேக்கு தமிழரசன், இந்திய குடியரசு கட்சி தலைவர் சேக்கு தமிழரசன் ஜெயிச்சாரு. அப்புறமா வந்து லோகநாதன் சொல்லி ஏடிஎம்கேல ஒருத்தர் ஜெயிச்சாரு. ஜெகன்மூர்த்தி ஜெயிச்சாரு. நாங்க போன முறை ஜெயிக்க வேண்டியது 2021ல திமுக அங்க உறுதியா ஜெயிக்க வேண்டியது. நான் ஒரு சிலதெல்லாம் ஓப்பனா பேசுவேன். 3 முறை போச்சு. போன முறை ஜெயிக்க வேண்டியது கேர்லெஸ்னஸ்ல விட்டாச்சு. இந்த முறை எப்படியும் கேவி குப்பம் தொகுதி திமுக கோட்டை உதயசூரன் அடிக்குது. உறுதியா சொல்றேன். அதிமுகவோட வாக்குறுதியை காப்பீடுச்சுதான் திமுக வாக்குறுதியா கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதுவும் 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறதே திமுக காரங்க கமிஷன் அடிக்கிறதுக்காக தானே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டியே முன்னாடியே சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் எடப்பாடி பழனிசாமி அப்படியே ரேங்க் ஸ்டூடெண்ட். அவர் எஸ்எஸ்எல்சில தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் வந்தாரு. அதே மாதிரி +2ல அவர் தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் வந்தார். அவர் பெரிய ரேங்க் ஸ்டூடெண்ட். அவரை பார்த்து எல்லாரும் காப்பி அடிப்பாங்க. ஈஎச்சான் காப்பி, அந்த எடப்பாடி தான் காப்பி அடிக்கிறது. யாரும் எங்க தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை யாரும் பேப்பர் லீக் அவுட் பண்ணிட்டாங்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் எப்பயோ தலைவர் முடிவு பண்ணிட்டாரு. இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி. ஏன்னா இவங்க கொடுத்தாங்கல்ல ஏடிஎம் கட்சியில மிக்சி, ஃபேனு, கிரைண்டர் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? 6 மாசத்துல காய்லாம் கடைக்கு போயிடுச்சு. 6 மாசம். அப்புறமா என்ன பண்ணாங்க, அந்த கிரைண்டர் மாவாட்ட வரும் இல்ல, ஒரு கிண்ண மாதிரி, அதுல மண்ணெல்லாம் கொட்டி அதுல பட்டன் ரோஸ் செடி வச்சிட்டாங்க, தோட்ட செடி வச்சிட்டாங்க. துளசி செடி வச்சாங்க, வரல. அது ஏடிஎம் கார் கொடுத்த கிரைண்டர்னால துளசி செடி வரல. ஆனா இந்த குரோட்டன்ஸ் அது விஷ செடி தானே, அதெல்லாம் வந்துச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா 6 மாசத்துல எல்லாம் எலக்ட்ரானிக். அப்புறம் எல்லாம் என்ன பண்ணாங்க, காயெல்லாம் கடி போட்டு இறக்கி போட்டாங்க. எத்தனை போய் இந்த உங்களுக்கு இந்த ஆர்கே நகர், இந்த துறைமுகம் அந்த பக்கம் போனீங்கன்னா வடசென்னையில குப்பை கொட்டுற பகுதி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சென்னையில வர்ற குப்பை போறா கொண்டு போய் அங்கதான் கொட்டுவான். சினிமாவோட வந்துருது. அந்த சீசன் அந்த குப்பை கொட்டுற தொகுதியில போய் பார்க்கும்போது குப்பைக்கு பதிலா லட்சக்கணக்கான இந்த ஃபேனு, அந்த மிக்சி, கிரைண்டர் தான் குட்டி கண்டிச்சு. ஆனால் அதே 2026 ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழக டாக்டர் கலைஞர் ஆட்சியில டாக்டர் கலைஞர் கொடுத்த கலர் டிவி இன்னைக்கு வரைக்கும் நீங்க கூட எங்கன்னா பாத்துருக்கலாம். நீங்க என்ன கட்சி எனக்கு தெரியாது. கலர் டிவி இருக்குது. அதனால அவரை வச்சு காப்பீடு அவசியம் எங்களுக்கு இல்ல. திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து கம்ப்ளைண்ட், எடப்பாடி பழனிசாமி பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி திமுக இருக்குதா? சொல்லுங்க, காப்பி அடிக்கிற மாதிரி திமுக இருக்குதா? அங்க ஒரு தலைவர் வந்துட்டு சொல்றாருன்னா செய்வார். அந்த கோடைக்கால சிறப்பு தொகை 2,000 தொடர்ந்து கொடுக்க போறான்ட்டார். இப்ப மகளிர் உரிமை தொகை 2,000 தமிழ் புதுமை திட்டம் அதை 1,000 ரூபாய் ஏற்றிட்டாரு. அவரே மாதிரி பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் 1,000 ரூபாய் ஏற்றிட்டாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு உதவித்தொகை ஏற்றிருக்காரு. முதியோர் பென்ஷன் இன்னைக்கு உதவித்தொகை ஏற்றிருக்காரு. விவசாயிகளுக்கு எத்தனை சலுகைகளை தலைவர் கொடுத்திருக்காரு. 8,000 ரூபாய் கூப்பன் சொல்லியிருக்காரு. அதுதான் அவர் காப்பீட்டாருன்றாங்க. 8,000 ரூபாய் கூப்பன் சொல்லியிருக்காரு. இவங்க நீங்க மேக்ஸ், நீங்க இந்த ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் எதனா வாங்கணும்னா உங்களுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்றான்ட்டார். இப்ப போய் நம்ம 8,000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டா பொதுவா கொடுப்போம் அந்த கூப்பனை. இவர் வந்து இயேசு, புத்தர், காந்தி, ஹரிச்சந்திரன். எடப்பாடி பழனிசாமி வந்து ஹரிச்சந்திரன்.
எங்க அண்ணன் தவளம்பாடி, டெட்பாடி, எடப்பாடி, பழனிசாமி தான். ரொம்ப உத்தமர். இயேசு புத்தர் காந்தி வழியில அரசியல் நடத்துறவரு. அவர் கமிஷனே வாங்க மாட்டார். அவர் எங்களை திட்டினா கூட எங்க தலைவர் தளபதி அவர் எப்படி திட்டினாரோ அத்தை காப்பிடியாரு. இது கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்று சொன்னால் இந்த 3 வார்த்தைகள், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இந்த 3 வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் யார் என்று கேட்டால் இந்தியாவிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் எங்களை பார்த்து சொல்றாரு கமிஷன் வாங்கிக்கிறாருன்னு. 4 வருஷம் முதலமைச்சர் போது என்ன வேலை பார்த்தாரு? அவங்க பையன் மித்துன் என்ன வேலை பார்த்தாரு? கமிஷன் தான் வாங்கினாரு. என் குடும்பத்தை எண்ணத்தோடு யாரும் அரசியலுக்கு வரல. என் குடும்பத்தை எண்ணத்தோடு அரசியல் வரல. 4 வருஷம் நீ முதலமைச்சர் பொட்டி வாங்க யாரு? வீடு பில்டு, ஹைவேஸ், எல்லாம் கான்ட்ராக்ட் எல்லாமே வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணம் பல லட்சம் கோடி பணம் வாங்க யாரு? எடப்பாடி பழனிசாமி, மித்துனு. முதல்ல டெல்லிக்கு 3 கார் மாறி பண்ணல. அதுக்கு முன்னாடி டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட, அமித்ஷா பையன் ஜெய்ஷா கிட்ட, அமித்ஷா பொண்ணு ஷாஷா கிட்ட எல்லாம் பாரு ஷா கிட்ட போய் யார் பேசுறது? எடப்பாடி பழனிசாமி, மித்துனு. அங்க மித்துன் போய் பாலிசி போட்டு எங்க அப்பா நல்ல அடிமை, சிறப்பான அடிப்பேன், நல்ல பட்டி பார்த்த வண்டி, டிங்கரிங் பார்த்த வண்டி, எந்த பிரச்சனை வராது, உங்களுக்கு நல்ல அடிமை வேலை பார்ப்பாரு. நீங்க குனின்னு சொன்னா எங்க அப்பா படுத்துருவாரு. அது எங்க படுப்பாருன்னு கேட்டா காலை தேடி டேபிள் கீழே வந்து படுப்பாரு. வேணா பாருங்க, அமுச்சு வைக்கிற ட்ரையல்ல சொல்லி அங்க போய் மித்துன் பேசின பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி பையன் அப்புறமா தான் எடப்பாடி போய் காலில் விழுந்தாரு. புரியுதா? அதனால அவரு ரொம்ப உத்தமரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர்லாம் திமுக பத்தி பேசுறதுக்கெல்லாம், அவர் திமுக பத்தி கமிஷன் வாங்குறதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் ஒன்னும் உத்தமர் கிடையாது. போய் விஜய் கட்சிக்கார போய் கூட்டணி போட்டுறாரு. என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எடப்பாடியோட தொகுதியில எடப்பாடி ஜெயிப்பாரா? அவரோட வெற்றி எப்படி இருக்கு? ஏன்னா சில மாசங்களுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எடப்பாடியிலேயே இவரை தோக்கடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு உங்க ஒப்பனாலேயே முடியாதுன்ற மாதிரி எடப்பாடி சவால் விட்டுருந்தாரு. இப்போ நீங்க பல தொகுதிகளை பிரச்சாரம் பண்ண போறீங்க. எடப்பாடிக்கு எதிராக என்ன மாதிரி பிரச்சாரத்தை நீங்க முன்வைப்பீங்க? அவரோட வெற்றியை பறிக்கிற அளவுக்கு உங்களோட பிரச்சாரம் களத்தில் அமையுமா? என்ன இதுல போய் என்ன சந்தேகம்? நீங்க எங்க தளபதி போறோங்க. நாங்கெல்லாம் என்னங்க, எங்க தளபதி இருக்கிறாருங்க. எங்க தளபதி போறோம். அவர் பிரச்சாரம் பண்ண போறாரு. எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள பிரச்சாரம் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஒரு பெண் பிரச்சாரம் பெரிய லெவல்ல மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகும். ஒரு பெண் தலைவர் பிரச்சாரம் செய்தால் பெரிய லெவல்ல மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அந்த மாதிரி தேமுதிக தலைவர் மாதிரி அதுக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய பிரச்சாரம் பெரிய ஒரு எஃபெக்டா இருக்கும். நல்லா பேசுவாங்க அவங்க. எங்க அக்கா மரியாதைக்குரிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழியுடைய பிரச்சாரம் ஷார்ப்பா பேசுவாங்க. அக்கா கனிமொழி அவங்க ரொம்ப ஷார்ப்பா பேசுவாங்க. அவங்க பிரச்சாரம் இருக்குது. அது இல்லாம 250 பேச்சாளர்களை நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் களத்துல இறக்கியிருக்காரு. அவங்களுடைய பிரச்சாரம் இருக்குது. இன்னொன்னு, எங்க திமுக சாதனைகள் நாங்க சொல்றதுனால எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவரே சொல்றாரு, 1000 ரூபாய் கொடுத்தாங்க, நாங்க 2000 கொடுத்துல இப்ப அவங்க 2000 கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தமிழ் புதுமை திட்டம் சொல்லி 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை திட்டத்துல 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. திடீர்னு காலையில பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் போட்டாரு. இன்னைக்கு பஸ்ல எல்லாம் இலவசமா பேருந்து பயணம்னு சொல்லிட்டாரு. இப்படி எங்க திட்டங்கள்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு நாங்க வந்தா இதை விட அதிகமா கொடுப்போம்ன்ற. சோ எங்களுடைய சாதனைகள் எல்லாமே நாங்க சொல்றதுனால கிளீன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதே மாதிரி அவர் ஒத்துக்கிறாரு பாருங்க, சீமான். எல்லாரும் ஓட்டுக்காக ஜனங்களுக்கு துட்டு கொடுப்பாங்க. ஓப்பனாவே பேசலாமே, இதுல போய் என்ன மறைவு போயிட்டு தேர்தலில் நிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு ஓட்டு கொடுத்துட்டு கொடுப்பாங்க. ஆனா தேர்தலில் நிக்கிறதுக்கே பல கட்சிகள்கிட்ட துட்டு வாங்குற ஒரே ஆளு சீமான். அவர் என்ன பேசுறாரு? பேசும்போது எல்லாம் திமுக இலவசங்கள், இதெல்லாம் ஜனங்க இதை கேட்க மாட்டீங்களா? அவர் என்ன சொல்றாரு? பஸ் இலவசம், மாசம் 1000 ரூபாய், இப்ப 2000 பெண்களுக்கு, கோடைக்கால வெப்பத்தொகை அது ஒரு 2000 கொடுத்துட்டாங்க. படிக்கிற பொண்ணுங்களுக்கு 1000, படிக்கிற பையனுங்களுக்கு 1000, இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாரும் குழந்தை இலவசமா கொடுப்போம்னு சொல்லுவாங்கன்னு அந்த சீமான் பேசுறாரு. இதெல்லாம் நீங்க யூடியூபர்ஸ், நீங்க யூடியூப் சேனல் எல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஏதோ ஒன்று வாய் தேறி நாங்க அதெல்லாம் ஒண்ணு பேசிட்டா தூக்கிறீங்க எல்லாம் மேல. திமுக பெண்களுக்கு மரியாதை தரது இல்ல, திமுக பெண்களுக்கு மரியாதை தரது இல்லைன்னு எல்லாருக்கும் குழந்தை இலவசம் சொன்னாலும் சொல்லுவாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு எல்லாரும் நான் குழந்தைகள் இலவசம் கொடுப்போம்னா அது எப்படி எடுத்துக்குது? அந்த பைத்தியக்காரன் ஒருத்த சொன்னாங்க, அந்த குடிகாரன் நாய் ஒருத்தங்க நாங்க இப்ப மயிலத்துல நிக்கிறான், மயிலத்துல டப்பா வாங்க மாட்டாங்க. சிவி சண்முகம் அங்க தேமுதிக ஜெயிக்குதுங்க மயிலத்துல. இன்னைக்கு அடிச்சு சொல்றோம் நம்ம சேனல், தேமுதிக மயிலத்துல தேமுதிக ஜெயிக்குது. எல்லாருக்கும் மனைவிகளை கூட இலவசமா கொடுப்பாங்கன்னு பேசணும் தானே அவன் சிவி சண்முகம். என்ன சொன்னா? கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், உங்கள் கனவை நிறைவேற்றுகிறேன் என்று ஸ்டாலின் சொல்கிறார். எனக்கு நயன்தாரா வேணும்னு கேட்டவன் தானே அவன். குடியாத்த குமரம் பேசிட்டா, குடியாத்த குமரம் பேசிட்டா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிட்டா, சைதை சாதிக் பேசிட்டான்றாங்கள. அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க? நாங்கெல்லாம் களத்துக்கு வந்தா வேற மாதிரி இருக்கும். நாங்கெல்லாம் களத்துக்கு வந்தா, அதுலயும் குடியாத்த குமரம் இந்த தேர்தல களத்துல இருக்கணும், அது வேற மாதிரி இருக்கணும். நான் களத்துல இறங்கி வீதிக்கு வர்றதா
இல்ல சோசியல் மீடியால தான் பேசணுமான்றது என்னுடைய தலைவர் தளபதி முடிவு பண்ணணும். எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும், எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும், எங்கள் மாவட்ட செயலாளர் இளம்புயில் அண்ணன் ஏபி நந்தகுமார் அதை முடிவு பண்ணணும். எங்க இருந்தாலும் குமரனுடைய குரல் உழைக்கும். தெருவுல பேச முடியும்னா சோசியல் மீடியால பேசுறான், 10 லட்சம் பேர் பேசுறான் குமரன் பேசுறது கேட்கறதுக்கு. அவங்களுடைய தாக்குதல் கடுமையா இருக்கும் ஏடிஎம்கேல. அதுக்கு எதிர்கொள்றதுக்கு எங்களை போன்ற பேச்சாளர் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தலைவர் தளபதி இருக்கிறாரு, எங்க தலைவர் தளபதி போல் அண்ணன் உதயநிதி இருக்கிறாரு, அக்கா கனிமொழி இருக்காங்க, கூட்டணி கட்சி தலைவர் அக்கா பிரேமலதா இருக்காங்க, எங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் திரு வைகோ, அண்ணன் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், கமலஹாசன் இருக்காரு, அவரு களத்துக்கு வர போறாரு. இப்படி பல தலைவர்கள் இருக்காங்க. எங்கள்கிட்ட பேசுறதுக்கு எங்கள்கிட்ட ஆட்களா இல்ல, எங்கள்கிட்ட பல தலைவர்கள் இருக்காங்க. எடப்பாடி கிட்ட யாரு இருக்கிறாங்க? நடிகை ஒரு விந்தியான ஒரு நடிகைகிறா, ஒரு நடிகை விந்தியான ஒரு நடிகைகிறா, வேற யாரு இருக்கிறாங்க எடப்பாடி கிட்ட? எடப்பாடி தான் ஏதோ பிளைட் ஓட்டுற மாதிரி ஏதோ ஒரு மைக்கோ நீங்க மாட்டின ஏதோ ஒரு பேச்சு சுத்தி நிற்கிறாரு, பொய்யா பேசுறாரு. அவர் பேசுறது போறா பொய்யா பேசுறாரு. எடப்பாடிக்கு ஆப்பு வைக்க போறதே எடப்பாடியில் இருக்கிற அதிமுக காரு, எடப்பாடியை தோக்கடிக்க போறது அண்ணாமலை. நீங்க எழுதி வச்சுங்க, எடப்பாடியை தோக்கடிக்க போறது அண்ணாமலை தான், எடப்பாடியை காலி பண்ண போறது பிஜேபி கார் தான். அந்த பக்கம் எல்லாம் சசிகலா வேலை காட்டிடுச்சு எடப்பாடிக்கு. எங்க அந்த பக்கம் 500 ஓட்டு வச்சு சார், ஏடிஎம்கே போற 500 ஓட்டு வச்சுங்க சார். ஒரு ஓட்டு முக்கியம் சார். சார் ஒரு எம்பி நார்த் இந்தியால அந்த என்ன பார்லிமெண்ட் எனக்கு தெரியல எந்த தொகுதி, ஒரே ஒரு ஓட்டுல ஒரு எம்பி தோத்துறான் சார். ஒரு ஓட்டுல ஒரு எம்பி தோக்குறான், ஒரு ஓட்டுல ஒரு எம்பி ஜெயிக்கிறாங்க சார். ஒரே ஒரு ஓட்டு. சசிகலானால பாதிப்பு இருக்குது. யாருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு இருக்குது. அதே மாதிரி வன்னியர் பகுதிகளில் டாக்டர் ராமதாஸ் அவர்களாலும் அவர் கேண்டிடேட் வன்னியர் பகுதியில கேண்டிடேட் போட்டார்னா கண்டிப்பா அவரை பார்த்து கொஞ்சம் பேர் ஓட்டு போட மாட்டான் பாமக இருக்கிறவன். ஓஹோன்னு இல்லைனாலும் பாமக தொகுதியில் 500 ஓட்டு வச்சுக்கோ, நான் 1000 கூட சொல்ல, 500 ஓட்டு வச்சுக்கோ. ஏன்னா 4 அணி நிக்குது, 3 அணி களத்துல இருக்குது. திமுக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி, அந்த நடிகர் விஜய். ஒரு சில தொகுதிகளில சீமானுக்கும் போன தேர்தலில் சீமான் வாங்கின ஓட்டு 8%ங்க. ஆனா இந்த முறை சீமானுக்கு அவ்வளவு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சீமானுடைய வாக்கு வங்கி தான் விஜய்க்கு போகுது, திமுக வாக்கு வங்கி போல. நடிகர் விஜய்க்கு திமுக வாக்கு வங்கி எல்லாம் போல. அது ஒரு வகையில ஃப்ராடு கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, ஃப்ராடு கூட்டணி. விஜய் கூட ஒரு கூட்டணி போட்டுக்கிறாங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை பிரச்சனைக்கு மிக்க நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.